ஆணையம் சொல்லுகிற அந்த அறிக்கை அடிப்படையில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். அதற்கு பிறகு இந்த காலையில் போகும் 9:30 மணிக்கு தான் வரலாம் என்ற முடிவு செய்து விமான டிக்கெட்டை பதிவு செய்திருக்கிறார். ஆனால் இந்த கொடூரமான காட்சிகளில் தான் தொலைக்காட்சியை பார்த்தபோது எனக்கு மனசு கேட்கல, வீட்டில் இருக்கவே என்னால் முடியல. அதனால தான் முன்கூட்டியே போக வேண்டும் என்று திட்டமிட்டு 1 மணி அளவில் விமானத்தை பிடித்து இவரு தேர்ந்தெடுக்கிறேன். ஆகவே மீண்டும் மரணத்தில் இருக்கக்கூடிய அந்த குடும்பத்திற்கானவர்களுக்கு நான் மீண்டும் ஆறுதலை தெரிவித்துக் கொள்கிறேன். காயமடைந்தவர்கள் விரைவிலே குணமடைய வேண்டும் என்று என்னுடைய ஆசையை வெளிப்படுத்துகிறேன். என்ன காரணம் நினைக்கிறேன் சார்? முதல் கட்ட விசாரணையில இது என்ன காரணமா இருக்கும்னு உங்களுக்கு தெரியும்? இதுதான் உயர் நீதிமன்றத்தினுடைய ஓய்வு நீதிபதி தலைமையில ஆணையம் அமைக்கப்பட்டிருக்கு. அந்த ஆணைய விசாரித்து உங்களுடைய சொல்றேன். நீங்க கேட்கிற மாதிரி அரசியல் நோக்கத்தோடு எதை சொல்றது திருப்பி தான் சொல்ல போறேன். ஆனா ஆணையம் அதுக்காக அமைச்சிருக்கிறோம். அந்த ஆணையத்தின் மூலமாக உண்மையை வெளிவரும். அந்த உண்மை வெளிவருவதை நிச்சயமாக உரிய நடவடிக்கை வெளிவரும். ஆணையம் சொல்லுகிற அந்த அறிக்கை அடிப்படையில உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். யார் கைது செய்யப்படுவாரு, கைது செய்ய மாட்டாங்க, நீங்க கேட்கிற எந்த இடத்துல கேட்கிறீங்களோ அதுக்கெல்லாம் நான் ஒப்புக்கொள்வதற்கு தயாராக இருந்தேன். அது நீண்ட காலமாகவே சார் ஆணையம் அறிக்கை சமர்ப்பிக்கான முயற்சி நிச்சயமாக இருக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.